ஃபோர்ட் ஐகானுங்க 2010 மாடல், ஒரே ஓனர். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 43,000 தான் ஓடி இருக்கு. மாடல் வந்து 2008 மாடல். டாக்டர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த வண்டி. அந்த காலத்துல இருந்து எப்பவுமே ஃபேமஸான வாகனம் மெர்சடிஸ் பென்ஸ். ஒரு வண்டி வந்து இன்னோவா சார், டொயோட்டா இன்னோவா 2011 மாடல், பெட்ரோல் 2012 மாடல், ஒரே ஓனர். உங்களுக்கு வண்டி பாத்தீங்கன்னா 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. விக்னேஸ்வரா காஸ்ட் உங்களை வரவேற்கிறது. எங்களது வந்து டெக்ஸ்டைல் பாலத்துக்கு ஆப்போசிட்ல, நியர்பை ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல, கணபதிக்கு போற ரூட்ல, மின்ட் பேக்கரிக்கு ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம என்னென்ன கார்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துலாங்களா? பாருங்க, உங்களுக்கு வரிசையா பார்த்து வரலாம். இப்ப நீங்க பார்க்க போற வண்டி வந்து ஃபோர்ட் ஐகானுங்க 2010 மாடல், ஒரே ஓனர். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 43,000 தான் ஓடி இருக்கு. வண்டி நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு. டயர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இன்டீரியர் பாத்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே பக்காவா புதுசா போட்டிருக்காங்க. வண்டி பாத்தீங்கன்னா விலை வந்து 1.30 கேக்குதுங்க. 1.30 கேக்குதுங்க. ஓனருங்க? ஓனர் வந்து ஒரே ஓனர் தான். ஆமா. உங்க பிரைஸ்ல நெகோஷியபிள் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கும். சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுக்கப்படும். கோடால் ஆரா மாடல் வந்து 2008 மாடல். டாக்டர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த வண்டி. வண்டி பாத்தீங்கன்னா டீசல். விலையும் பாத்தீங்கன்னா 2.75 கோட் பண்றாங்க. நேர்ல வாங்க, வண்டி வந்து பாருங்க, பேசி நம்ம எதுக்கு கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம். இன்டீரியர் எல்லாங்க? இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. இது டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்குங்க? டவுன் பேமெண்ட் 1 ரூபி இருந்தா மீதி பேலன்ஸ் வந்து ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். பென்ஸுங்க காலத்துல இருந்து எப்பவுமே ஃபேமஸான வாகனம் மெர்சடிஸ் பென்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் 2005 மாடல். விலை பார்த்தா 350 கோட் பண்றாங்க. ஆட்டோமேட்டிக் டீசல் வாகனம். வண்டி புது நியூ பேட்டரி. வண்டி பாத்தீங்கன்னா பாடி லைன் எல்லாம் 100% இருக்கும். 350 கோட் பண்ணது பார்த்து பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம். வண்டி வந்து இன்னோவா சார், 2011 மாடல், செகண்ட் ஓனர், 1.90 ஓடி இருக்குங்க. வண்டி வந்து நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு. நல்ல சீட் கவர், நல்ல டயர்ஸ். வண்டி பாத்தீங்கன்னா பாடி லைன் எல்லாம் 100% இருக்கு. உங்களுக்கு கம்மியான விலையில இது அவங்க கோட் பண்ணது வந்து 10.25 ரூபா கோட் பண்றாங்க. ஏதோ பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம். எல்லாமே நல்லா இருக்குங்க. இப்ப இதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டுற மாதிரி வருங்க? இது வந்து மேக்சிமம் உங்களுக்கு லோன் பாத்தீங்கன்னா 7 ரூபா வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம். 7 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம். முன்பணம் எவ்வளவு கட்டுற மாதிரி? முன்பணா ஒரு 3 கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகே. வித்தியாசங்க. பெட்ரோல் 2012 மாடல், ஒரே ஓனர். உங்களுக்கு வண்டி பாத்தீங்கன்னா 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. விலை வந்து பாத்தீங்கன்னா 3.90 கேக்குது. நேர்ல வாங்க, வண்டி பாருங்க, ஓட்டி பார்த்து பிடிச்சதுன்னா விலை அனுசரிச்சு வாங்கி கொடுக்கப்படும். இன்டீரியர் நல்ல கண்டிஷன் இல்லைங்களா? நல்லா இருக்கு சார். டயர் கண்டிஷன்லாங்க? டயர் கண்டிஷன் ஒரு 50% இருக்குங்க. 50%. இன்னும் ஒரு 20,000 கிலோமீட்டர் அசால்ட்டா ஓட்டலாம். தாராளமா ஓட்டலாம். எந்த செலவுமே இருக்காது இல்லைங்களா? இருக்காது. பெட்ரோல் வண்டி தான். நல்லா இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு நல்ல வண்டி. நல்ல வண்டி. எக்கனாமிக்கல் வெஹிக்கிள் ஆல்சோ. நல்ல கலரும் வேற இல்லைங்களா? நல்லா இருக்கு. எட்டியோஸ் வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு டிமாண்டா போயிட்டு இருக்கு. டொயோட்டாவோடது நல்ல பிராண்ட் இல்லைங்களா? நல்ல ஒரு சேஃப் வைஸ்லயே பக்காவா இருக்கும். இது போன்ற வீடியோங்க. லேடிஸ்க்கு ஏற்ற வண்டி, எக்கனாமிக்கல் வண்டியும் கூட மைலேஜ் நல்ல மைலேஜ் உள்ளது. ஹோண்டான்னு சொன்னாலே குவாலிட்டி வீக்குதுங்கிறது தான் அர்த்தம். இது வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வி மாடல், சென்னை நம்பர் தான். ஆனா செகண்ட் ஓனர் வந்து லோக்கல் கோயம்புத்தூர் நம்பர் தான். 7-8 வருஷமா லேடிஸ் ஓட்டிட்டு இருந்த வண்டி. நல்ல குவாலிட்டியா இருக்கு. விலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரூபாய்க்கு கோட் பண்றாங்க. 3 லேக். ஏதோ பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம். டயர் எல்லாமே நல்லா 78% டயர். சிப்டுங்க. இதுலயே டாப் அண்ட் மாடல் ZDI மாடல் வந்து 11 டிசம்பர் 12 நியர்பை 12ங்க. வண்டி வந்து 34,600 ரூபாய் ஓடி இருக்கு. நல்ல குட் குவாலிட்டி, சிங்கிள் ஓனர். வண்டி நல்ல தெளிவான வண்டி. பக்கா சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. 4.25 கோட் பண்றாங்க. நீங்க வாங்க, வண்டி வந்து பாருங்க, ஓட்டி பாருங்க, பிடிச்சா பேசி நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம் சார். இப்ப நம்ம பார்க்க போற வண்டி மாருதி ஸ்விஃப்ட்ங்க, டீசல் வேரியன்ட், VDI கோயம்புத்தூர் வண்டி, செகண்ட் ஓனருங்க. கிலோமீட்டர் வந்து 1.65 ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டி வந்து 5.50 கோட் பண்றாங்க. பிரைஸ் சின்ன வித்தியாசத்துல கொடுக்கப்படும். இன்டீரியர் எல்லாமே இன்டீரியர் எல்லாம் பக்காவா இருக்கும் சார்.
நல்ல சீட் கவர்ஸ், நல்ல செட்டு, பக்காவா வண்டி இருக்கு. ஒரு நல்ல வண்டி, ஃபேமிலிக்கு ஏத்த வெஹிக்கிள், நல்ல வண்டி, பக்காவும் இருக்கு. மெயின்டெனன்ஸ் குறைவானது, செலவு கம்மி, மைலேஜ் மோர். மேக்ஸிமம் மாருதி சுசுகி மெயின்டெனன்ஸ்க்கு ஏத்த வண்டி இல்லைங்களா? மெயின்டெனன்ஸ் கம்மி பிளஸ் மைலேஜ். அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏத்த வண்டி. இப்ப நம்ம பார்க்க போற வண்டி வந்து ஹோண்டா சிட்டிங்க. வண்டி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கும் பாடி எல்லாம் பார்த்தா 100% குவாலிட்டியில இருக்கு. கலர் கருப்பா இருந்தாலும் வண்டி மிகவும் குவாலிட்டியான வெஹிக்கிள். எஃப்சி இன்சூரன்ஸ் செய்து கொடுத்துருவாங்க. வண்டி வந்து 1.90 பிரைஸ் கேக்குறாங்க. வண்டி நல்லா இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போற வண்டி வந்து ரெனால்ட் டஸ்டருங்க. 110 பிஹெச்பி வண்டி. கோயம்புத்தூர் வண்டி தான். செகண்ட் ஓனர். வழக்கறிஞருடைய வாகனம். 90,000 ஓடி இருக்கு. டயர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. 80% மேல டயர்ஸ் இருக்கு. எவ்வளவு கோட் பண்றீங்க? வந்து 550 கோட் பண்றாங்க. அட்வொகேட்டோட வண்டி இல்லீங்களா? ஆமாங்க. என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இது? கோவை ரெஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி நம்பர் பாத்தீங்கன்னாலும் ஃபேன்சியா இருக்கும். இன்டீரியர் இல்லங்கய்யா? எல்லாம் பக்காவா இருக்கு சார். எல்லாம் ஒரிஜினாலிட்டிங்களா? எல்லாம் ஒரிஜினாலிட்டி சார். Hyundai i10 2011 மாடல், ஒரே ஓனர். சஸ்பென்ஷன் எல்லாம் போட்டிருக்காங்க. வண்டி நல்லா குட் குவாலிட்டியில இருக்கு. 3 ரூபா கோட் பண்றாங்க. நெகோஷியபிள்ங்களா? நெகோஷியபிள் தான். ஒரு நல்ல சின்ன ஃபேமிலிக்கு கரெக்டான வண்டி. நல்ல வண்டிங்க. இன்டீரியர் இன்டீரியர்ல பக்காவா இருக்கு சார். பக்காவா இருக்கும் சார். இப்ப பார்க்க போற வண்டி வந்து ஹோண்டா அமேஸுங்க. 2016 மாடலு, செகண்ட் ஓனரு. வண்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் 19,000 கிலோமீட்டர் தான் ஓடி. கிலோமீட்டர் ரொம்ப குறைவுங்க. வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. சில்வர் கலரு பாருங்க. பிரைஸும் பார்த்தோம்னா 5.30 கோட் பண்றாங்க. மைலேஜ்ல எவ்வளவு கிடைக்குங்க இந்த வண்டி? மைலேஜ் இதெல்லாம் 17-18 கிடைக்கும் சார். நல்ல மைலேஜ் இல்லீங்களா? மைலேஜ் எல்லாம் கிடைக்கும். அருமையான வண்டி ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும். ஆமா. இன்டீரியர் இல்லைங்கய்யா? ஒரிஜினாலிட்டியோட அப்படியே இருக்குங்க. ஒரிஜினாலிட்டியோட இருக்குங்க. ஆமா. சீட் கவர் மட்டும் மாத்திருக்காங்களா? ஆமாங்க. இப்ப டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டுற மாதிரி வருங்க? இதுங்களா? ஆமாங்க. இது வந்து ஒரு 1.5 ரூபா இந்த வண்டி வந்து மிசிபிசி லான்சர்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல இந்த வண்டி எல்லாம் வந்து மார்க்கெட்ல சூப்பர் ஹீரோ ஓடிட்டு இருந்த வண்டிங்க. இன்னைக்கு விலை குறைவாகவும் கிடைக்கும். 98 மாடலு, செகண்ட் ஓனர், டீசல் வேரியன்ட். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி கரண்ட்ல 1.25 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. எவ்வளவு கோட் பண்றீங்க? 125. லான்சர் ஒரு காலத்துல பயங்கரமான வண்டி இல்லீங்களா? ஆமாங்க. நல்ல கிரேஸான வண்டி. உப்பு லான்சர் தேடிட்டு இருக்காங்க. ஆமா இருக்கு. இப்போ லைக் பண்றாங்க. இது நெகோஷியபிள் இருக்குங்களா? ஆமாங்க. டொயோட்டா கொரோலா 2007 மாடலு, செகண்ட் ஓனருங்க. வண்டி வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. டயர்ஸும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 90% மேலேயே இருக்கு. விலை வந்து கோட் பண்ணது 220 கோட் பண்றாங்க. அனுசரிச்சு வாங்கி கொடுக்கலாம். i20ங்க. 2019 மாடலு, ஒரே ஓனர். 75,000 ஓடி இருக்கு. 6.15 கோட் பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். வண்டி வந்து ஜெனியூனா இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு. நீங்க தாராளமா வண்டி பார்க்கலாம் சார். இப்ப நம்ம பார்க்க போற வண்டி வந்து மாருதி வேகனர் 2009 மாடலுங்க. எஃப்சி வந்து 1-2-3 மாசம் இருக்கு வர்றதுக்கு. இப்ப கரண்ட்ல இருக்கு. வண்டி டயர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எல்பிஜி டேங்க் இருக்கு, ரவுண்ட் டேங்க். வண்டி வந்து 2.10 கோட் பண்றாங்க. பார்த்து அனுசரிச்சு வாங்கி கொடுக்கலாம். நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஏத்த வெஹிக்கிள் இல்லீங்களா? நல்ல வண்டிங்க. சின்ன வண்டி, மைலேஜ் உள்ள வண்டி, காசு விலை கம்மி, மெக்கானிசம் ஈஸி, குடும்பத்துக்கு ஏற்ற வண்டினே சொல்லலாம். இன்டீரியர் இல்லங்கய்யா? எல்லாமே பக்காவா இருக்கு. நல்ல லெதர் சீட்டு சார். இப்ப நம்ம பார்க்க போற வண்டி வந்து ஹோண்டா சிவிக்குங்க. 2008 மாடல், ஆட்டோமேட்டிக், செகண்ட் ஓனர். வண்டி பாத்தீங்கன்னா பெரிட்டா இருக்கு. கருப்பு கலரு, 3.5 ரூபா கோட் பண்றாங்க. இன்டீரியர் நல்லா இருக்கு சார். நல்ல லெதர். வோல்க்ஸ்வேகன் வென்டோங்க. 2011 செகண்ட் ஓனர், சூப்பர் கலரு. எஃப்சி 2026 வரைக்கும் இருக்கு. ஆட்டோமேட்டிக். விலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளா அது பண்ணி கொடுக்கலாம். 3.65 கோட் பண்றாங்க. 3.65 கோட் பண்றாங்க. நல்ல வண்டி இல்லீங்களா? ஆட்டோமேட்டிக். கூட சிரமம் ஓட்டலாம். யார் வேணாலும் ஓட்டிக்கலாம். ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வருங்க? இது உங்களுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு 2 ரூபா இருந்ததுன்னா மீதி லோன் வாங்கிக்கலாம். Hyundai அசன்ட்ங்க. 2008 மாடல், செகண்ட் ஓனர். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட். 2028 வரைக்கும் எஃப்சி இருக்கு. சரிங்கய்யா. இன்சூரன்ஸும் இருக்கு, கரண்ட்ல இருக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 220 கேட்பாங்க. இதை பார்த்து அனுசரிச்சு வாங்கி கொடுக்கலாம். இன்டீரியர்ல ஜம்மன் இருக்கு இல்லீங்களா? இன்டீரியர்ல கும்முன்னு இருக்கு சார். ஈகோ ஸ்போர்ட் 2014, செகண்ட் ஓனர், 62,000 தான் ஓடி இருக்கு. பெட்ரோலுங்க.
ஓகேங்க. 460 கோட் பண்ணது. இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே பக்காவா இருக்கு. பெட்ரோல் வேரியன்ட். நல்ல ஃபோர்டு பொறுத்த வரைக்கும் இன்ஜின் எல்லாம் பக்கா கண்டிஷன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஒரு வேலை செய்ய தேவையில்லை இல்லைங்களா? இப்ப நம்ம பார்க்க போற வண்டி வந்து Hyundai i10ங்க. 2009 மாடல். ஒரே ஓனர். வண்டி வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு. 2.25 ரூபா கோட் பண்றாங்க. கோயம்புத்தூர் வண்டி. இன்டீரியர் எல்லாமே பக்காவா இருக்கா. எல்லாம் புதுசு மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆமா ஆமா. நல்ல ஒரு ரெட் கலர். ஆமாங்க. டயர்லாம் புதுசா மாத்திருக்காங்க இல்லைங்களா? எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலிக்கு நல்ல வண்டி. ஓ சூப்பர் வண்டி. ஒரு குட்டி சின்ன ஃபேமிலிக்கு நல்ல வண்டி. 4 பேர் போற வண்டி. அருமையான வண்டி. லேடிஸ் டிரைவிங்க்கு நல்லா இருக்கு. இது ஆட்டோமேட்டிக்ங்களா இதுங்களா? மேனுவல். இதுக்கு எவ்வளவு லோன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வருங்க? ஒரு 1.25 ரூபாய் கையில இருந்தாங்கன்னா ஒரு 1.5 ரூபா லோன் வாங்கி 1.5 ரூபா லோன் வாங்கிக்கலாம். என்ன ரெஜிஸ்ட்ரேஷனுங்க? கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஹோண்டா ஜாஸுங்க. 2009 மாடலு. ரெண்டு ஓனர். 87,000 ஓடி இருக்கு. ஓகேங்க. டயர் எல்லாமே பக்காவா இருக்கு. கருப்பு கலர் தான். உங்களுக்கு 290 கோட் பண்றாங்க. இதை பேசினா நேரா நெகோஷியபிள் ஆகும். நல்லா பிளாக் கலர் பிரீமியம் வண்டி இல்லீங்களா? நல்ல வண்டி சார். இன்டீரியர் எல்லாங்க எல்லாம் நல்லா இருக்கு. குட் கண்டிஷன்ல இருக்கு. டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வருங்க. ஒரு 1 ரூபா 1.25 ரூபா டவுன் பேமெண்ட் பண்ணா மீதி ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இப்ப பேங்க் லோன் எல்லாமே பினான்ஸும் பண்ணி கொடுத்துருவீங்க இல்லீங்களா? ஆமா ஆமாங்க. பிலோ வந்து 2012 கீழ இருந்து பிரைவேட்ல பண்ணி கொடுப்போம். 13, 14 இருந்ததுன்னா கார்பரேட் பேங்க்ல பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேங்க. இப்ப என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணுங்க? அது நார்மலா வந்து நம்ம கொடுக்குற மாதிரி ஆதார் பின்ன பேன் கார்டு இது கொடுத்து சிவில் நல்லா இருந்தா 13க்கு மேல பண்ணலாம். பட் 13 கீழே மாடல் வந்து லோ மாடல்ல வண்டி எடுத்தாங்கன்னா பிரைவேட் பைனான்சியல் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகே. அவங்களுக்கு இதே மாதிரி ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, வீடு இருந்ததுன்னா வீட்டு வரியினுடைய ரசீட்டு, பேங்க் செக் லீப்பு, அந்த மாதிரி ஒரு கேரண்டர் கொடுத்ததுன்னா லோன் பண்ணி. இப்ப நம்ம பாக்குற வண்டி வந்து ஹோண்டா அக்காடுங்க. இது 3000, அதாவது 3 லிட்டர் இன்ஜின், 6 சிலிண்டர் வர்ற வண்டி. அபூர்வமான வண்டிக்கு தான். மார்க்கெட்லயே ரொம்ப மிகவும் குறைவான வண்டிங்க. அந்த வண்டி பாக்குறது இப்ப மாடல் 2005 மாடல். ஓனர் வந்து 3 ஓனர் ஆயிடுச்சு. வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கும் குட் குவாலிட்டியில இருக்கு. 2.25 ரூபா கோட் பண்ணுது. நெகோஷியபிள் பேசிக்கலாங்க. பண்ணிக்கலாம். வண்டி பாருங்க பக்காவா இருக்கு. இன்டீரியர் எல்லாம் வரபோது 42 லட்சம் ரூபாய். நல்ல ஒரு பெரிய கம்ஃபர்டபுள் பார்த்தாவே அப்படியே தோணும் இல்லைங்களா சார்? இது நம்ம பார்க்க போற வண்டி வந்து ஹோண்டா அக்காடுங்க. ஓகேங்க. 2010 மாடலு. ஓகேங்க. வீல் அலாய் இருக்கு. வண்டி வந்து நல்ல சீட் கவரு, நல்ல பக்கா கண்டிஷன்ல இருக்கு. வண்டி வந்து 4.25 ரூபா கோட் பண்றாங்க. ஓகேங்க. டயர் கண்டிஷன்லாங்க அலாய் வீலா போட்டிருப்பாங்க போல. அலாய் போட்டிருக்குங்க. டயர் 4 நல்லா இருக்கு. அலாய்க்கு கிட்டத்தட்ட செலவு பண்ணிருப்பாங்க இல்லீங்களா? பண்ணிருக்காங்க. இதுவும் 2009 மாடல் ஜாஸுங்க. ஓகேங்க. ஹோண்டா ஜாஸ், செகண்ட் ஓனர். வண்டி பார்த்து நீட்டா இருக்கும். டயர்ஸும் பரவாயில்ல. டயர்ஸும் கிட்டத்தட்ட 60-70% மேலேயே இருக்கு. விலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 260 கோட் பண்ணுவாங்க. நேரா பாருங்க, பேசி ஏதோ விலை குறைவா வாங்கி கொடுக்கலாம். நெகோஷியபிள் இல்லீங்களா? ஆமா ஆமா. 2008 மாடல் ஸ்கோடா பாபியோ. 2008 மாடல் வண்டி நல்ல குட் கண்டிஷன். வண்டி நல்லா இருக்கு. பெட்ரோலுங்க. 2.15 கோட் பண்றாங்க. இன்டீரியர் எல்லாமே பக்காவா இருக்கும். வண்டியும் நல்லா இருக்கும். தரமான வண்டி. டயர் கண்டிஷன் நல்லா கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. மாருதி ஆல்டோங்க. ரொம்ப டிமாண்டான வெஹிக்கிள் இல்லீங்களா? டிமாண்டான வெஹிக்கிள். அதுவும் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எல்லாரும் விரும்பி வாங்குற வாகனம். 2010 மாடல் செகண்ட் ஓனருங்க. விலை 2 ரூபா கேக்குது. LXI சில்வர் கலரு. வந்து பாருங்க. வண்டி பிடிச்சிருந்தா நேரா பேசிக்கலாம். எவ்வளவு சொல்றீங்க? இது 2 lakhs கேக்குதுங்க. 2 lakhs கேக்குதுங்க. ஆமாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க? இது வந்து கிலோமீட்டர் வந்து 1000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஓனர் 2 ஓனர். ரெண்டாவது ஓனர். ரிஜிஸ்ட்ரேஷனுங்க சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன். ஒரு ஃபேமிலிக்கு நல்ல வண்டி. நல்ல வண்டி. டயர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பிகினர்ஸ்க்கு நல்ல வண்டி இல்லீங்களா? ஆமா ஆமா. சீட் கவர்ஸும் நல்லா இருக்கு. ரெனால்டு குட் 2016ங்க. வண்டி ஃபேமிலிக்கு நல்ல வண்டி. நல்ல மைலேஜ் உள்ள வண்டி. மினி எஸ்யூவி, சின்ன எஸ்யூவி. ஆமா. இது வந்து 1 லிட்டர் இன்ஜின். இது எவ்வளவு கோட் பண்றாங்க ஐயா? 3.25 கோட் பண்ணுது சார். 3.25 கோட் பண்ணுது. நெகோஷியபிளுங்களா? நெகோஷியபிள். ஓனருங்க? ஓனர் வந்து செகண்ட் ஓனர். ரிஜிஸ்ட்ரேஷனுங்க? TN 85 குன்றத்தூர். ஆமா. இப்ப டயர் எல்லாம் நல்ல கண்டிஷன் இல்லீங்களா? ஒரு 20,000 கிலோமீட்டர் அசால்ட்டா ஓட்டல மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. இன்ஜின்ல நல்ல கண்டிஷன் இல்லீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நெகோஷியபிள் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா. ஆமா ஆமா. ஆல்டோ 2008 மாடலுங்க. கோயம்புத்தூர் வண்டி.
ஓகே ஓகே. ஓனர் மட்டும் 3. விலை வந்து 1.60 கேக்குதுங்க. சீட் இன்டீரியர் எல்லாங்க எல்லாமே நல்லா இருக்கு, டயர்ஸ் நல்லா இருக்கு, வண்டியும் நல்லா இருக்கு, பக்காவா இருக்கு. ஆல்டோக்கு வந்து வர வர ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கு இல்லீங்களா? ஆமா ஆமாங்க. போட்டி பழகிறதுக்குலாம் முதல் பாக்குறவங்க ஆல்டோ தான். ஆல்டோ 2வது மைலேஜ் உள்ள வண்டி, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஒரு 5 பேர் போலாம் இல்லீங்களா? ஒரு ஃபேமிலி 5 பேர் போலாம். பைக்கு வரல இது வாங்கிக்கலாம். இது வாங்கிக்கலாம். ஒரு 1.5 லட்சங்க, 1.80ங்களா? 1.60 கேக்குது. 1.60ங்க. இதுல இருந்து கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்கு. ஜஸ்ட் வந்து ஒரு பைக் வாங்குற விலை இதெல்லாம். ஆனா 5 பேர் வந்து என்ஜாய் பண்ணலாம், எங்க வேணாலும் லாங் போலாம். சென்ற வந்து 2006 மாடலு, செகண்ட் ஓனர், 87,000 ஓடி இருக்கு. எஃப்சி கரண்ட்ல இருக்கு, இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஓனர் வந்து கிட்டத்தட்ட கோயம்புத்தூருக்கு இந்த வண்டி வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. 10 வருஷமா செகண்ட் ஓனர் கோயம்புத்தூர்ல ஓடிட்டு இருக்கு வண்டி. வண்டி நல்ல நிலைமையில இருக்கு, டயர்ஸ் நாளும் நல்லா இருக்கு, ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு 140க்கு கிடைக்கும். வாங்க, கொஞ்சம் பேசி வாங்கி கொடுக்கலாம். நல்ல ஃபேமிலிக்கு ஏத்த வண்டி. ஆமாங்க. நல்ல ஹைட்டு நெட்டையா இருக்கவங்க உட்காரக்குள்ள ஓட்ட சௌகரியமா இருக்கு. 2013ங்க. ஒரே ஓனரு. வண்டி பாத்தீங்கன்னா நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு, வண்டி தெளிவாவும் இருக்கு. ரேட் வந்து ஒரு 2.25 ரூபா கோட் பண்ணுதுங்க. 2.25 கோட் பண்ணுது. வாங்க வந்து விலை வண்டி டயர் கண்டிஷன்லங்க பக்காவா இருக்கு.